நம்ம இன்னைக்கு டூ டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ், பார்ட் ப்ரீ பேமெண்ட். ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ்னால் என்ன? இருக்கிற லோன் அவுட்ஸ்டாண்டிங்கை மொத்தமாக கட்டி அடைக்கிறது பேர் தான் ப்ரீ க்ளோஷர். இந்த ப்ரீ க்ளோஷரில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் டெட் ஃப்ரீ ஆகிடுவீங்க. உங்களோட இஎம்ஐ மந்த்லி பர்டன் இருக்காது. நிறைய இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ணலாம். சிபில் ஸ்கோர் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஏதாவது லோன் எடுக்கணும்னா உங்கள் லோனோட எலிஜிபிலிட்டி நல்லாயிருக்கும். பார்ட் ப்ரீ பேமெண்ட்னா என்னென்னா, மொத்த அவுட்ஸ்டாண்டிங் பணத்தை அப்படியே அடைக்காமல் நமக்கு அப்பப்போ வர இன்சென்டிவ், போனஸ், எக்ஸ்ட்ரா சேவிங்ஸை வச்சு ஒரு பார்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போய் அடைக்கிறது பேர் தான் பார்ட் ப்ரீ பேமெண்ட். இதனால் அட்வான்டேஜ் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் நிறைய சேவ் ஆகும். உங்களுடைய நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கன்சிடரபிளாக ரெடியூஸ் ஆகும். ஹவவர் இதில் எல்லாத்துலேயுமே சில சார்ஜஸ் இருக்குது. ஃபோர் க்ளோஷர் பண்ணும்போது நிறைய பேங்க்ஸில் 2 to 5% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. தெர் இஸ் சம் லாக்இன் பீரியட் அவைலபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீ ஆன் ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ் சில பேங்க்கில் இம்போஸ் பண்ணுறாங்க. என்ன சார்ஜஸ் போட்டாலும் அதுக்கு 18% ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் வைல் டேக்கிங் எவ்ரி லோன். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஹோம் லோன் நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்திருந்தீங்கன்னா ஃபோர் க்ளோஸ் சார்ஜஸ் கிடையாது. ஆர்பிஐ ஹஸ் கிளியர்லி மென்ஷன்ட். ஸோ நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஹோம் லோன் எடுத்து ஃபோர் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு பே எனி ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ். ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு நிறைய லோன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். We are ready to help you personally. Thank you very much.